விஜய வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இடுமானம் கார்த்தி இது வரைக்கும் யாரையாவது ஒருமையில பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க அம்மாக்கு வாய் பேச தெரியும், கால் கேட்க வாய் பேசாது. நாங்க போனா வீட்டுக்கு போனா நான் வந்திருக்கிறேன்னு அவங்க அம்மாட்ட போவான், சமையல் ரூம் ஓடுவான், ஓடிப்பா அவங்க அம்மா கூட்டிட்டு வருவேன். அப்படி அப்படி குழந்தை நான் விட்டுட்டு இருக்கிறேன் சார். என் மடியில ஏறி உட்காந்துட்டு இது என்னன்னு ஓட்டுவாங்க சார். இப்ப மடியில உட்காரத்துக்காக இல்லைங்க சார், தூக்கி வச்சு கொஞ்சத்துக்கு கை சார். நான் சார் 1.5 வயது குழந்தைக்கு மாலை போட போனப்ப மாலை போட முடியாம திணறி அழுதுட்டு நகர்ந்து வந்தேன். எனக்கு வலிக்குது. நீ என்ன பண்ண? அவசர அவசரம் ஓடுகாடி பையனே ஓடுற. எதுக்கு ஓடுற? அந்த சாவுக்கு ஒரு பொறுப்பேத்து கொண்டு இனிமே நடக்காத பார்த்து கொள்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லத்துக்கு வக்கு இல்லங்கும் போது கோபம் வருமா வராதா? இவ்வளவு உயிர் போயிருக்கு. கொஞ்சம் கூட படிக்கலைங்க. ஒரு கட்சிக்கார நான் மருத்துவமனையில இருந்தேன். அன்னைக்கு ராத்திரி 3 மணிக்கு 4 மணிக்கு நான் மருத்துவமனையில இருந்தேங்க. தருமபுரி ஒருத்தர் வரல. தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர் வரல. ஒரே ஒரு நிர்வாகி, ஒரு உறுப்பினர், ஒரு நாய் வரலங்க. அத்தனை பேர் போன ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். வடக்கு விட்டு ஓடிட்டான். 4 மாசமா இருக்காது பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு நான் பதில் என்ன சார் சொல்லு? எதுவுமே சொல்ல முடியாது. மனசாட்சி இருந்தா ஜோடிய போனா, மனசாட்சி இருந்தா நான் இத்தனை நேரம் கொடுத்திருக்கேன். இத்தனை ஆண்டுல நான் ஒருத்தரை உரிமையில பேசல. எனக்கு அவ்வளவு வழியா இருக்கு. ரத்தம் கொதிக்குது. இல்ல கோவம் வர்றது நியாயமான கோவமா இருக்கலாம், அதுல ஒண்ணு மாற்று கருத்து. ஆனா இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுறது வருங்க, அப்படிதான் வரும். தரக்குறைவா பேச வரும், கண்டிப்பா வரும்.